மாதொரு வாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் 88வது வாரம் சோமவார வழிபாடு இறைவனுடைய திருவருளினாலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய அற்புதமான தினத்திலே சீர்காழியினுடைய தலத்திலே அருளாளர்கள் அருளி செய்த பதிகங்களை எல்லாம் தொடர்ந்து நாம் விண்ணப்பம் செய்து இறைவனுடைய அருளை பெற்று வருகின்றோம். இந்த தலத்திற்கு பட்டினத்து பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய பட்டினத்து அடிகள் இந்த தலத்திலே எழுந்தருளி திரு கழுமல மும்மணி கோவை என்ற பதிகத்தை நமக்கு 11ஆம் திருமுறையிலே அருளி செய்திருக்கிறார். இந்த 11ஆம் திருமுறையிலே அருளி செய்த இந்த திரு கழுமல மும்மணி கோவை மிக ஒரு நீண்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30 பாடல்கள் கொண்ட ஒரு அற்புதமான பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். இந்த தலத்திலே அந்த தலத்திலே என்னென்ன சிறப்புகள் நடைபெற்றது என்பதை எல்லாம் பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் மும்மணி கோவையாக நமக்கு கோர்த்து அருளி செய்கிறார். அதிலே முதலாவதாக ஆசிரியர் பா என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேயும் திரு வெண்பாய் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேயும் கட்டளை கலித்துறை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலேயும் பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பாடல்களை அருளி செய்திருக்கிறார். இந்த தொடர் விண்ணப்பத்திலே 11ஆம் திருமுறையிலே நாம் சிந்திப்பது மிகப்பெரிய ஒரு திருவருளை நமக்கு கூட்டுவிக்கும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பட்டினத்து பிள்ளையார் அவர்கள் அருளி செய்த திரு கழுமல மும்மணி கோவையை இன்றைய தினம் இந்த சோமவார வழிபாட்டிலே நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்ய இருக்கின்றோம்.